திஸ் இஸ் அலெக்ட்ரா. நான் எவ்வளோதான் ஹேரை நான் டேக் கேர் பண்ணிட்டாலும் என்னோட ஹேர் ஃபால் கண்ட்ரோலே ஆக மாட்டேதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கான சின்ன டிப்ஸ் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே நல்லாவே நீங்க ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க எப்பவுமே எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி தலை வாரிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வச்சதுக்கு அப்புறம் மசாஜ் கொடுக்கணும். நீங்க எண்ணெய் வச்சுட்டு நீங்க தலை வாருறீங்க இல்ல சிக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரூட் வந்துட்டு பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க தலை வாரிட்டு எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வச்சதுக்கு அப்புறம் நீங்க மசாஜ் கொடுக்கணும். எண்ணெய் வைக்கிறது ஸ்கேல்புக்கு கொஞ்சம் கம்மியாகும். உங்களோட ஹேருக்கு வந்து நிறைய எண்ணெய் வைக்கணும். உங்களோட ஹேரோட டிப்ல முடியோட நுனிகள்ல நம்ம எண்ணெய் நிறைய வச்சு நுனிகளை நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். ஸ்கேல்பை விட எப்பவுமே ஹேருக்கு அதிகமா நம்ம எண்ணெய் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டேக் கேர் பண்ணி ஆயிலிங் பண்ணி மசாஜ் பண்றோமோ அதே அளவுக்கு நம்ம ஹேரை கிளீன்சிங் பண்றதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஹேரை வந்து ரொம்ப ப்ராப்பரா கிளீன்சிங் பண்ணும். எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாம அளவுக்கு ஸ்கேல்ப்ல நம்ம கிளீன்சிங் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம்.